திருச்சி விமான நிலையத்திலிருந்து துபாய் புறப்பட்டு சென்ற விமானம் மீண்டும் திருச்சிக்கே திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. திருச்சி விமான நிலையத்திலிருந்து துபாய் புறப்பட்டு சென்ற விமானம் மீண்டும் திருச்சிக்கே திருப்பிவிடப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து 145 பயணிகளுடன் நண்பகல் 12:45 மணிக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் செல்ல இருந்த நிலையில் அது மீண்டும் திருச்சிக்கே திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் இஸ்லாம். இது பற்றிய மேலும் விவரம். இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க. போர் தாக்குதல் தொடங்கியிருக்காங்க. அதற்கு பதிலடியாக ஈரானும் தங்களுடைய தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. கடுமையான போர் சூழல் அங்கு நிலவுவதற்கு காரணமாக இந்த நாடுகள் தங்களுடைய வான்வெளி பரப்பை மூடியிருக்காங்க. குறிப்பா வளைகுடா நாடுகள் செல்லக்கூடிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு வருது. அந்த வகையில தான் இன்று மதியம் ஒரு 12:45 மணிக்கு திருச்சியிலிருந்து 145 பயணிகளோட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் புறப்பட்டுச்சு. ஆனால் அங்க இஸ்ரேல் ஈரான் இடையே நடைபெற்றக்கூடிய அந்த போர் பதற்றம் காரணமாக மீண்டும் அந்த விமானம் துபாய்க்கு அனுமதிக்கப்படாமல் திருப்பி விடப்பட்டுள்ளது. அந்த விமானம் மீண்டும் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்து கொண்டுள்ளது. அதே போல இன்று இரவு திருச்சியிலிருந்து ஷார்ஜாவிற்கு செல்ல வேண்டிய விமானம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகளுக்கு திருச்சியிலிருந்து இயக்கப்படக்கூடிய அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்படுவதாக விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மறு அறிவிப்பு வரும் வரை இந்த ரத்து செய்யப்படும். அந்த போர் பதட்டம் தந்து மீண்டும் அந்த வான்வெளி பரப்புகள் திறக்கப்பட்டு வளைகுடா நாடுகளுக்கு விமான சேவையில் இயக்கப்படலாம் என்கிற அறிவிப்பு வந்த பின்புதான் மீண்டும் விமான சேவை தொடங்கும் அறிவிப்பு வெளியாயிருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.